ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடைவிடாமல் 6 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இரண்டாவது முறையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் 17 மாவட்ட தலைநகரங்களில் பலத்த கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மேகத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தது. அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை, விசி மோட்டூர், முத்துக்கடை, நாவல்பூர், விஷாரம், சிப்காட், ஆற்காடு, அக்ராவரம், லாலாப்பேட்டை, ஏகம்பரநல்லூர், சுங்கச்சாவடி, அதேபோல் அரக்கோணம், ஷோலிங்கர், நெமிலி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காலையை விட்டுவிட்டு மழை நீடித்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி விடுமுறையை கொண்டாட பல்வேறு திட்டங்களை வைத்துள்ள பொதுமக்கள் மழையின் தாக்கத்தின் காரணமாக வீடுகளில் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கிரண்.